இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், வணக்கம். பேரிடர் மேலாண்மை துறை தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம். நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நிலையான வழிகாட்டு விதிமுறைகளின்படி பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அதே போல ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெற்றால் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்றும் தற்போது அதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை முதல் தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் துறை அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிகமாக மழை பெய்யும் இடங்கள், மீண்டும் தாழ்வான பகுதிகள், அதே போல ஆற்றுக்கரை உள்ளிட்ட நதிநீர் கரைகள் ஓரம் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அதே போல மழையின் அளவை குறித்து பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒருவேளை ஆற்றுக்கரை உள்ளிட்ட பல இடங்களில் தண்ணீரின் அளவு அதிகரிக்கும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். மேலும் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் வைத்திருக்க வேண்டும். முன்கூட்டியே மருத்துவ முகாம்கள் உள்ளிட்டவை தயார் நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளிட்ட பல விஷயங்களை தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.